ஹலோ எவ்ரிபடி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம காரைக்குடிக்கு போய்கிட்டு இருக்கோம். ஸோ எனக்கு மித்த இடத்துக்கு போகிறத விட காரைக்குடி போகிறது ரொம்பவே எக்ஸைட்டடாக இருந்துச்சு. காரைக்குடி வந்துருச்சு அந்த மாதிரி தான் இருந்தது. ஏன்னா என்டர் ஆகும்போதே அந்த டிசைன்ஸ் ஆகட்டும், ஆர்கிடெக்சரிங் ஆகட்டும், எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எங்களோட டே 1லேயே வந்து நாங்கள் கானாடு காத்தான் பேலஸை வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணிடணும்னு பிளான் பண்ணோம். இதுக்கு வந்து முக்கியமாக வந்து ப்ரீ புக்கிங் ரொம்ப தேவை. ஸோ ஃபஸ்ட்டே நம்ம சொன்னால் தான் உள்ளே போக முடியும். ஏன்னா அந்த டைமில் அந்த பர்சன் அங்கே இருந்து ஓப்பன் பண்ணி விடணும். இதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணது எங்களோட பாண்டியம்மா தேவி அக்கா தான். ஸோ அவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க மட்டும் இல்லைனா கண்டிப்பாக அந்த பேலஸை எங்களால் பார்த்துருக்க முடியுமான்னு எங்களுக்கு தெரியாது. தேங்க்யூக்கா. இந்த வைப்ரண்ட் ரெட், ஏன்னா நாங்கள் இங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கலான்னு ட்ரை பண்ணோம், வீடியோ எடுக்கலான்னு ட்ரை பண்ணோம். எங்கே நின்னாலுமே அந்த ரெட் கலர் ஷேடு வந்து எங்கள் மேலே அப்படியே ஃபாலோ ஆகிட்டே இருந்துச்சு. எல்லா ஃபோட்டோஸ்லேயும் சரி இந்த ரெட்டு வந்து இருந்தது. இந்த பேலஸ் பார்த்திங்கன்னா ஒரு தெருவிலேருந்து அடுத்த தெரு வரைக்கும் இருக்குது. ஸோ இப்போ இந்த பார்க்குறீங்க இல்லையா, இந்த ஒரு பிளான் வந்து ஒரு 3 times வருது. ஆனால் எல்லா இடத்துக்குமே நம்ம அலௌட் கிடையாது. ஆக்சுவலாக நிறைய இடத்துல வந்து வீடியோ எடுக்கிறதே ப்ராஹிபிட்டடாக இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏரியாலாம். ஆனாலுமே எனக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு இது ஒரு மெமரியாக இருக்கணுன்றதுக்காகவே என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எடுத்தேன். ஒரு 40 minutes கிட்ட நாங்கள் உள்ளே ஸ்பெண்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் வெளியில் வந்துட்டோம். இது பார்த்தோன்னே எனக்கு சண்டைக்கோழி படம் தான் ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா சின்னதில் அந்த படம் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. அதுக்கப்புறம் எல்லா இடத்துலையுமே இந்த ஆத்தங்குடி டைல்ஸ் தான் போட்டிருக்காங்க. அதுதான் இந்த ஊரோட ஸ்பெஷாலிட்டியை. இங்கேயே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க ஆக்சுவலாக. அதை டைல்ஸ் எங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கன்ற வீடியோவும் நான் நெக்ஸ்ட் எபிசோடில் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் ஒரு கெனால் மாதிரி இருக்குங்க. ஸோ ஊரில் ஏதாவது ரொம்ப தண்ணியெல்லாம் வந்தாலும் எல்லா சைட்லேருந்துமே இந்த ஆறுக்குள்ளே வந்து ஆறா என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் இந்த இடத்துல வந்து எல்லா தண்ணியும் கேதர் ஆகிடும்னு சொல்கிறாங்க. ஒரு இடம் விடாமல் ரொம்ப அழகாக காமாக கம்போஸ்டாக இருந்துச்சு இந்த ஊர். ரொம்ப சைலண்ட்டாக அழகாக இருந்ததுங்க. இப்போ தான் நாங்கள் வந்து எங்களோட ரிசார்ட்டுக்கே செக்இன் பண்ண போகிறோம். ஸோ நாங்கள் எங்கே ஸ்டே பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா செட்டிநாடு கோர்ட்டில் ஸ்டே பண்ணோம். ஸோ செட்டிநாடு கோர்ட் அண்ட் செட்டிநாடு மேன்ஷன் இது ரெண்டுமே ஒரு டைஅப் மாதிரி ரிசார்ட்ஸ் தான். ஆனால் எனக்கு மேன்ஷன் விட இந்த ரிசார்ட் தான் பிடிச்சிருந்தது. ஏன்னா இது கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸ் நல்லா இருந்தது. செட்டிநாடு கோர்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ அவங்க ரீசெண்ட் டைம்ஸில் இந்த டூரிஸ்ட்டுக்காகவே பில்ட் பண்ணின ஒரு இடம் தானா. இதே செட்டிநாடு மேன்ஷன் வந்து அந்த காலத்தில் இருக்கிற அந்த ஆர்கிடெக்ட், அந்த டிசைன்ஸ் எல்லாமே அந்த இதில் இருக்குது. எப்படியும் இப்போ டின்னர் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட நாங்கள் அங்கே தான் போவோம். அப்போ நாங்கள் அந்த செட்டிநாடு மேன்ஷனையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ரொம்பவே நான் என்ஜாய் பண்ணேன். ஏன்னா எனக்கும் இவருக்கும் ரொம்ப ஒரு பிரேக் தேவைப்பட்டுச்சு. பிகாஸ் சிட்டி லைஃப் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா. அதனால இந்த இடத்த நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். எவ்வளோ கிளியோட சவுண்டு தெரியுங்களாங்க. சரி வாங்க ரூம்குள்ளே போய் பார்க்கலாம். இதோ இருக்கே ஆத்தங்குடி டைல்ஸ். இது இந்த ஊரில் எங்கே பார்த்தாலும் அதுதான் இங்கேயோட ஸ்பெஷாலிட்டியே. ரூம் ரொம்பவே நீட்டாக க்ளீனாக இருந்தது. மெயின்டெனன்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது. எங்களுக்கு இதில் எந்த பெய்ட் ப்ரொமோஷன்ஸும் கிடையாது. பட் உண்மையாகவே இங்கே நீங்கள் ஸ்டே பண்ணால் டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா நாங்கள் போய் ஸ்டே பண்ணும்போது நிறைய பேர் கேரளாலேருந்தெல்லாம் கூட வந்திருந்தாங்க. வாங்க டின்னருக்கு போகலாம். வந்துருச்சு நம்மளோட பக்கி. ஸோ அந்த பக்கியில் நம்மளை வந்து இப்போ டின்னர் கூட்டிகிட்டு போவாங்க. இதில் என்ன எனக்கு பிடிச்ச பாட்டுனா, இந்த ஊர் எவ்வளோ காமாக இருக்குதுன்னு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் எந்த சைட்லேருந்து பார்த்தாலும் கானாடு காத்தான் பேலஸ் பார்க்க முடியும். ஸோ கானாடு காத்தான் பேலஸ் பக்கத்துலேயே ரூம் வேணும்னு சொல்லி நான் அவர்கிட்ட போட வச்சேன். ஸோ அதுக்காக எனக்கு இந்த ரூம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை விட எனக்கு இந்த பக்கி ட்ராவல் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து வீடுங்களா? ஓ, இது நம்ம பேலஸ். ஓ, நம்ம இப்போ போறீங்களா மேம் சாப்பிட்றது? அதுவுமே மேன்ஷன் வந்து பெரியது தான். அதுலேயும் பார்த்தீங்கன்னா 150 வருஷம் பழமையாக இருக்குது. ஓ, 150 வருஷம். ஆமாம், 150 years இது ஹெரிட்டேஜ் ஹவுஸு. அதில் பார்த்தீங்கன்னா 192ல் ஆரம்பிச்சு
அந்த காலத்துலேயே இந்த பேலஸ்க்கு தேவையான கிளாஸஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பெல்ஜியன்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. நான் பக்கியில் போகும்போது இந்த அண்ணா நிறைய கதையெல்லாம் சொன்னாங்க, எப்படி ஒவ்வொரு இது ஃபார்ம் ஆச்சுன்றதெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து மரக்கட்டைகளெல்லாம் தண்ணியில் போட்டு அனுப்புவாங்களாம், பிகாஸ் அந்த எக்ஸ்போர்ட் அந்த இஷ்யூஸ் எல்லாம் இருக்கும்ல, அதனால. இதோ வந்துருச்சு நம்மளோட செட்டிநாடு மேன்ஷன். ஸோ இதுலேயும் ஸ்டே பண்ணியிருக்கலாம். ஆனால் எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ், இந்த ஃபுட் எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே கிடைக்கிறனாலே எனக்கு ஸ்டே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து செட்டிநாடு கோர்ட்டில் தான் இருக்கணும்னு நினச்சேன். ஸோ இட் இஸ் அ வெல் பிளான் ட்ரிப்புங்க. இங்கே எங்களோட டின்னர் சாப்பிட்டதுக்கப்புறம் நாங்கள் வந்து அடுத்து திரும்பி ரூம்க்கே போயிட்டோம். வாங்க டின்னர் ஹால் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எல்லாத்த விடையும் இங்கே இருக்கிற மக்கள் தாங்க ரொம்ப பொலைட்டாக, ரொம்ப ஸ்வீட்டாக, ரொம்ப மரியாதையாக நடந்துக்கிட்டாங்க. இந்த செட்டிநாடு மேன்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபுட் சர்வீஸ் எல்லாம் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு. Lemon juice. Yeah. ட்ராவல்லாம் பண்ணியிருந்தாலும் இடியாப்பமும் சிக்கன் கறி தான் வாங்கினோம். இடியாப்பம் தேங்காய் பால் வாங்கணும்னு தான் நினச்சோம், இருந்தாலும் நம்ம மனசு கேட்குமா, கேட்காது. ஸோ அதனால நம்ம சிக்கன் கறி தான் சாப்பிட்டோம். இதுக்குள்ளேயே ஒரு மியூசியம் வச்சுருக்காங்க. இந்த மியூசியமில் பார்த்திங்கன்னா அவங்க யூஸ் பண்ணின செட்டியார்ஸ் யூஸ் பண்ணின எல்லா ப்ராடக்ட்ஸ், அதுக்கப்புறம் அங்கேயோட சோவினீர் இதெல்லாமே வச்சுருந்தாங்க. ஆனால் எனக்கு ப்ராப்ளி நான் வந்து கேரளாலேருந்து வந்தனாலேயோ என்னவோ எங்கள் பாட்டி வீட்டில் நான் சின்னதில் இது எல்லாமே இந்த பார்க்குற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்துருந்தேன். இதில் எங்கள் அப்பாலாம் விளையாடுவாங்க அவங்க அண்ணன் கூட எல்லாம். ஸோ அதெல்லாமே ரொம்பவே ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் எனக்கு இது பார்த்தோன்னே எங்கள் பாட்டி வீடு ஞாபகம் தான் வந்துருச்சு. அப்போ தான் நான் எங்கள் அக்கா கிட்டேலாம் கால் பண்ணி சொல்லிட்டு இருந்தேன், ஏய் நம்மளும் எடுத்து வச்சுருந்தா என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கலாம், எல்லாம் எங்கே இருக்குன்னே தெரியலையே, அந்த மாதிரி இருந்துச்சு. பட் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு நல்ல ஃபைனஸ்ட் மெமரியாக இருந்துச்சு. ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கெல்லாம் கண்டிப்பாக இதெல்லாம் அவங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அமைஞ்சிருக்காது. நாங்கள்லாம் ஒரு 90s கிட்டுன்றனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துருக்கோம். இது வந்து அந்த காலத்தில் பாய்லர் சுடு தண்ணி வைக்கிற இது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சுருந்தாங்கங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. எல்லாமே ஒரு பழைய மெமரிஸ்க்கு போயிடுச்சு. வந்துருச்சு எங்களோட பகி. இப்போ நாங்கள் திரும்பி எங்கள் ரூம்க்கே போகிறோம். இட் வாஸ் அ லாங் டயரிங் டே. ஏன்னா திருச்சி உங்களுக்கு தெரியும்ல, நம்ம போன விலாகில் திருச்சி பார்த்தோம். ஸோ திருச்சியிலேருந்து இப்போ நம்ம காரைக்குடி வந்திருக்கோம். இதோ இந்த அழகான பேலஸ், இதை நைட் பார்க்கவும் ரொம்ப அழகாக இருந்தது. நீங்களும் இதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஏர்லி மார்னிங் நல்ல மழை. இன்றைக்கி நம்ம வந்து இன்னும் நிறைய இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற நிறைய நெல்லிக்காய் மரத்துலேருந்து நெல்லிக்காய் எடுக்கிறது. ஸோ நான் ரொம்பவே ஹாப்பியாக ரிலாக்ஸ்டாக என்னோடய மார்னிங்கை ஸ்டார்ட் பண்ணி எல்லாமே ரொம்ப என்ஜாய் பண்ணி போயிட்டுருந்தேன். அடுத்து நம்ம போக போகிறது திரும்பியும் செட்டிநாடு மேன்ஷனுக்கு நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். அதே டைமில் நம்ம வந்து நம்மளோட பேலஸ் இன்னொருக்கா பார்க்கலாம். மார்னிங் வியூ. திரும்பி நம்ம வந்துட்டோம் மேன்ஷனுக்கு. பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப யம்மாக இருந்துச்சு.
அடுத்து வர்ற vlogல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இங்கே இருக்கிற கைத்தறி கடைகளுக்கு நான் போய் sarees வாங்குற vlog, அதுக்கப்புறம் டைல்ஸ் vlog, அதை எங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஜாஃபி சாம்ஸ் vlog.